எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சும்மா சமையலில் கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார், மாங்காய் சாம்பார் தான் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய், மிளகாத்தூள், உப்பு, கொஞ்சமாக வெங்காயம், தக்காளி போட்டு எங்கள் அக்கா வேக வச்சு வச்சுருக்காங்க. தாளிக்கிறதுக்கும் கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை நிறுத்தி வச்சுக்கலாம். மாங்காய் வந்து நம்ம கடைசியாக போட்டுக்கலாம். மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். எலுமிச்சை சைஸ் அளவு புளி எடுத்து ஊற வச்சுருக்காங்க. இப்போ கத்திரிக்காய், முருங்கைக்காய்லாம் வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். காய் வெந்துடுச்சா? கத்திரிக்காய், முருங்கைக்காய்லாம் வெந்துடுச்சா? வெந்துடுச்சு. இப்போ புளி ஊற்றணும். இப்போ ஊற வச்ச புளி ஊற்றிக்கலாங்க. பருப்பில் வந்து மஞ்சத்தூள், பெருங்காயம், பூண்டு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருவாங்க. இந்த பருப்பை வேக வச்ச காய்கறியில் ஊற்றிடலாங்க. ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம அரிஞ்சு வச்ச மாங்காவை சேர்த்துக்கலாம். எவ்வளவு வெரைட்டி சாம்பார் இருந்தாலும் இந்த கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் காம்பினேஷன் சாம்பார் இருக்கே அல்டிமேட்டுங்க. இப்போ நம்ம சாம்பார் தாளிச்சிக்கலாம். ஒரு வானலில் எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு வெங்காயம், தக்காளி போட்டு வதக்கிக்கணும். இந்த சாம்பார் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். வெங்காயம் வதங்கினதும் தக்காளி போட்டுக்கணும். பெருங்காயம் பருப்பில் போட்டல, இந்த அளவு போடலையா? போட மாட்டேன். போடலையா? எங்கள் அக்காவும் நானும் சேர்ந்து தாங்க இந்த சாம்பார் வச்சோம். அதனால் எதை யார் போட்டதுன்னு ஒரே கன்ஃபியூஷன். தக்காளி போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிடும். கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கினதும் எடுத்து சாம்பாரில் கொட்டிடலாங்க. கொஞ்சம் நேரம் கொதித்ததும் மணக்க கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் சாம்பார் தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சும்மா சமையலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாருங்கள், மணக்க சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிடலாம் வாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.